தமிழ்நாடு கவர்மெண்ட் சானிட்டரி வொர்க்கர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்டர் ஒண்ணு கொண்டு வராங்க போன மாசம். அந்த ஆர்டர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கனால இந்த சானிட்டரி வொர்க்கர எஃபிஷியன்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியல. நாங்க வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம். எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இவங்கள எல்லாத்தையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லருந்து நீக்கி பிரைவேட் எம்ப்ளாயியா மாத்தப் போறோம். பிரைவேடைசேஷனா ஆக்கப் போறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர வந்து பாஸ் பண்றாங்க. இதனால 800க்கும் மேற்பட்ட சானிட்டரி வொர்க்கர்ஸ் சென்னை இந்த ரிப்பன் மாலைக்கு ஏத்த மாரி ரோட் சைடுல ஓரமா புரொடெஸ்ட்ல இறங்குறாங்க. 13 நாளா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் புரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த புரொடெஸ்ட்ல அவங்க என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை சொல்லி தான் இந்த வேலைக்கு கூப்பிட்டீங்க. நாங்க 10, 15 வருஷமா இந்த வேலையில செஞ்சுகிட்டு இருக்கோம். இந்த வேலைய விட்டா வேற வேலை எங்களுக்கு தெரியாது. திடீர்னு இது வந்து பிரைவேட்டா மாத்துறேன்னு சொன்னீங்கன்னா, நாங்க எங்க போறது? எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிலாம் அங்க இருக்காது. அவனுங்க ஒழுங்கா சம்பளம் போட மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சானிட்டரி வொர்க்கர்ஸ் ₹1,00,000 சம்பளம், கோடி ரூபாய் சம்பளமா கேட்கறாங்க. அவங்க கேட்கக்கூடியது இந்த வேலைய பெர்மனன்ட் ஆக்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. ஏன்னா இந்த வேலைய விட்டா அவங்களுக்கு வேற வேலை தெரியாது. செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனா கவர்மெண்ட் இந்த கோரிக்கையை ஏத்துக்காம அவங்களுக்கு நியாயம் வழங்குறத விட்டுப்புட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி டிடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்த பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.